வணக்கம் தோழர். நாங்கள் உன்னை போல் பிறரை நேசி அமைப்பு சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மறைந்த கேப்டன் அவர்களை நாங்கள் நினைவிடத்துக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோன்னா, அவர் ஒரு சினிமா நடிகரோ ஒரு கட்சி தலைவரோ நாங்கள் பார்க்க வரல, நல்ல மனிதரை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஏன்னா பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, 4 பேருக்கு எல்லா வேதத்தில் இருக்குது, 4 பேருக்கு உதவி பண்ண சொல்லியிருக்காரு. அதை தான் கேப்டன் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல புதைக்கப்படல, நிச்சயமா ஒரு நாள் அவர் விதைக்கப்படுவார். ஆகையினால ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு மேல உயிரை வச்சிருக்கிற ஒரு 3 தலைவரை நாங்கள் சொல்ல முடியும்னா, முத்தமிழ் அறிஞர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயாவுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், அதே போல கனிமொழி அக்கா, உதயநிதி ஸ்டாலின், இவர்களெல்லாம் எங்களை போல மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு இறக்கப்படுறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கள் மீது அன்பு செலுத்துகிற ஒரே கேப்டன் தான் அவர். கேப்டன் அவர்கள் தான். அவருடைய இரங்கல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற ஜனங்களெல்லாம் காசு பணத்துக்காகலாம் வரல, அவருடைய அன்புக்கு அவருக்கு நன்றி சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கிறாங்க. ஆகையினால நீங்க அவருடைய நினைவிடத்தில் நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துறது கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். அவருடைய குடும்பத்துக்கும், அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் பிரேமலதா அக்கான் தான் நான் அண்ணின்னு கூப்பிடுவேன். நான் அவங்கள அதே போல் எங்கள் அண்ணன் தான் கேப்டன் ஐயாவை கூப்பிடுவேன். அதனால் அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நான் இரங்கலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்களுக்கு எங்கள் எங்கள் அஞ்சலி செலுத்த நாங்கள் வந்துக்கிறோம். எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்ததான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் அண்ணனை இழந்ததான் நான் நினைக்கிறேன். கேப்டன் மறைவில் அவர் வேதிக்கப்பட்டுக்கிறாரு. அவர் போல நல்ல மனசு யாரும் கிடையாது. அன்னதான பிரபு அனைவருக்கும் சாப்பாடு வயிறார போட்டுக்கிறாரு. நாங்கள் பார்த்துக்கிறோம், டிவியில் நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். இந்த சத்திரத்தில் தான் அண்ணன் மறைவுக்கு நிறைய பேருக்கு வண்டியெல்லாம் கொடுத்துக்கிறாரு. நாங்களும் இது பண்ணிருக்கிறோம். கடை வச்சு கொடுத்துக்கிறாரு, வண்டி கொடுத்துக்கிறாரு, திருமணம் கூட நடத்திக்கிறாரு. அவரு சொந்த செலவுல பண்ணிக்கிறாரு கேப்டன் அவர்கள். இப்ப நாங்க கூட வந்திருக்கிறோம்னா அதான் நாங்க அடிக்கடிக்கு சொல்றது தான், அவர் சினிமா நடிகர் மட்டும் இல்ல, ஒரு அரசியல் தலைவர் இல்ல, எங்க கூட பிறந்த சகோதரன் மேல எங்க மீது அன்பு அதிகமா செலுத்தினவர். என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா தமிழன் அஜய். நான் ஒரு திமுக சார்ந்தவனா இருந்தா கூட ஏன் கேப்டன் மீது நான் அன்பு செலுத்துறேன்னா, எங்கள் மீது அதிகமா அன்பு செலுத்தி நாங்க உதவின்னு கேட்க தேவையில்லை. அண்ணனை நாங்க பார்க்க வந்தா கூட, கேப்டன் அண்ணனை நாங்க பார்க்க வந்தா கூட எங்களுக்கு சொல்லாமே உதவி பண்ணுவார். ஆகையினால நாங்கள் நன்றி கடனை தான் இங்கே செலுத்த வந்திருக்கிறோம். ஆகையினால இந்த நாளில் தலைவருடைய எங்கள் கேப்டன் ஐயா நாங்கள் பார்க்க வந்ததுக்கு நன்றி. ஆனால் எங்கள் பிரேமலதா மேடத்துக்கு அக்காவுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன், சீக்கிரமாக விஜய பிரபாகரனுக்கும் சண்முக பாண்டி அவர்களுக்கும் ஒரு திருமணத்தை சீக்கிரமாக நடத்திட்டீங்கன்னா அடுத்த வருஷமே கேமரா நம்ம கேப்டனை நம்ம பார்க்கலாம், அவர்கள் மூலியமா நம்ம பார்க்கலாம். அவர் இறக்கல, அவருடைய ஆத்மா இங்க தான் இருக்குது. அவர்களுடைய ரசிகர் மக்கள், ஆமா மக்களுடைய ஆத்மா மக்களோட தான் இருக்குது அவருடைய ஆத்மா. ஆகையினால பாலிமர் டிவிக்கும் இங்க அனைத்து மாற்றுத்திறனாளி சார்பாக, உன்னை போல் பிறரை நேசி அமைப்பு சார்பாக தமிழன் அஜயன் இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.